என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். நேற்று வாழ்க்கையின் புதிய ஒரு பாடத்தை கற்ற பிறகும் சூரனை பற்றி நன்கு தெரிந்திருந்தும் சுடர்விழி இப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என்று அவளது அப்பா அம்மா கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அவர்கள் இதயம் தாளம் தப்பி அடிக்க ஆரம்பித்தது. பயந்த விழிகளோடு அவர்கள் நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருக்க ஈஸ்வரின் முகம் கோபத்தில் ஜொலிக்கவும் ஆரம்பித்து விட்டது. அதை கண்டு வெற்றி புன்னகையை உதிர்த்து நின்றான் சூரன். எஸ்பி காளிதாசனை நோக்கி அடி எடுக்கும் போது ஏனோ சுடர்விழியின் மனதில் ஒருவித பதற்றம், தவிப்பு, பயம். தான் எடுக்கும் முடிவு சரிதானா என்ற சந்தேகம். காளிதாசனின் அருகில் வந்து விட்டாள் சுடர்விழி. சுடர்விழியை ஆழமாக பார்த்தார் எஸ்பி காளிதாசன். அவர் விழிகளாலேயே அவளுக்கு ஏதோ எச்சரிக்கை விடுப்பது போல் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அது என்ன என்று அவளுக்கு புரியவில்லை. எப்போதும் தான் எடுத்த முடிவு சரிதானா என்ற சந்தேகத்தோடு நின்று கொண்டிருந்தவள் எதுவும் பேசவில்லை. அவளை இன்னும் ஆழமாக பார்த்த எஸ்பி, அப்படிதான் எனக்கு கிடைச்ச புகார் உண்மைதான். நீ விருப்பம் இல்லாம தான் இந்த ஈஸ்வரன் உன்னை கட்டாயப்படுத்தினதுக்காக, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்திருக்க, அப்படிதானே? அமைதியாக காளிதாசன் சாரை பார்த்தாள் சுடர். அவள் என்ன கூறப்போகிறாள் என்று அறியும் அவள் அங்கு கூடியிருந்த அனைவரின் முகத்திலும் அப்பட்டமாக பிரதிபலித்தது. சார், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட புகார் கொடுத்த அந்த புண்ணியவான் யார் சார்? சுடர்விழி கேட்டு முடிப்பதற்குள், வேற யாருமா? உன்னை காப்பாத்த வந்த அந்த ஹீரோ அது நானே தான். சூரன் மார்த்தட்டி கூறிக்கொள்ள, ஓ, அந்த புண்ணியவான் அது நீங்க தானா? ஆமாம்மா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? என்னுடைய எதிரியான இவன் ஒரு பொண்ணு கழுத்துல கட்டாயத்தாலி கட்டி இழுத்துட்டு போக போறான்னு தெரிஞ்சா நான் பார்த்துட்டு கேட்டுட்டு சும்மா இருப்பேனா? அதுதான் சார் கிட்ட புகார் கொடுத்தேன். தலையை திருப்பி சூரனை பார்த்த சுடர்விழி, இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க கங்கணம் கட்டிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க? நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு நேத்து நைட்டே அந்த வரதன் உன்கிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே உன் சட்டையை பிடிச்சு எடுத்து பலார்னு 4 அறை அறையணும்னு தோணிச்சு. ஆனா என்ன பண்றது, அந்த நேரம் நீ என் கண் முன்னாடியும் இல்ல. அந்த வரதனை பிடிச்சு 4 சாத்து சாத்துற தைரியமும் எனக்கு இருக்கல. இப்ப உன்னை அடிக்கலாம், ஆனா இது கோயில், அதனால மட்டும் உன்னை நான் சும்மா விடுறேன், அடிக்காம சும்மா விடுறேன். ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுததான். நேர்மையான அதிகாரி எஸ்பி காளிதாசனுடைய துணையோட இவர்கிட்ட இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டா ரொம்ப ஈஸியா உன்னுடைய கிளப்புக்கு என்ன இழுத்துட்டு போயிடலான்னு நீ ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. எஸ்பி காளிதாசனை பார்த்தாள். சார், எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு என்னுடைய அப்பா அம்மாவோ இல்ல நானும் உங்ககிட்ட புகார் கொடுத்திருந்தா நீங்க விசாரிக்க வரலாம். இந்த மாதிரி ஒரு மொள்ள மாதிரி எல்லாம் வந்து சொன்னான்னு எப்படி சார் இவன் கூட வந்தீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் சார். நான் போய் தாலி கட்டிக்கலாமா? அதை கேட்டு சிரித்த காளிதாசன், சார், அதுக்கு என்னுடைய அனுமதி எதுக்குமா? நீ போய் தாலி கட்டிக்க என்று கூறிவிட்டு குரலை தாழ்த்தி, இப்ப நீ எடுத்த இந்த முடிவு ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு. நான் விசாரிக்க வந்தேன்ற ஒரே காரணத்துக்காக ஏதாவது ஒரு கோபம் ஈஸ்வர் மேல இருந்ததுன்னு ஈஸ்வர் உன் கழுத்துல கட்டாயத்தாலி தான் கட்ட போறாருன்னு சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதா நினைச்சு வெளியே வந்திருந்தா மீளாத ஒரு துயரத்துல நீ விழுந்திருப்ப. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. என்ன ஆனாலும் நடக்க போற உன்னுடைய இந்த திருமணத்துக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார் என்றவள் திரும்பி வந்து சுலோச்சனா கையில் இருந்து பூமாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக் கொண்டாள். புன்னகையோடு காளிதாசன் சாரை பார்த்த ஈஸ்வர், உங்களை நான் என்னுடைய கல்யாணத்துக்கு முறைப்படி வந்து கூப்பிட்டேன் சார். ஆனா நான் உங்க கல்யாணத்துக்கு வந்தா அது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும், போட்டு கொடுக்க 1000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி மட்டும் அனுப்பி வச்சீங்க. இப்போ எவனால பிரச்சனை உருவாகும்னு நீங்க பயந்தீங்களோ அவன் மூலமாவே என்னுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க சார். தேங்க்யூ சார் என்று கூறியவன் எள்ளும் கொள்ளும் வெடித்து நிற்கும் சூரனை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தாலியை சுடர்விழியின் கழுத்தில் கட்டினான். 3 முடிச்சை போடும் போது, எங்க என் மேல இருக்கிற கோபத்துல பழி வாங்குறதா நினைச்சு படுகுடியில போய் விழுந்துடுவியோன்னு ஒரு நொடி நானும் பயந்து போயிட்டேன். பரவாயில்ல, நீ புத்திசாலின்னு நிரூபிச்சுட்ட. அதுக்காக எல்லாம் நீ என்ன ஏத்துக்கிட்டேன்னு நான் சத்தியமா நினைக்க மாட்டேன். அதை நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்லை. 3 முடிச்சை போட்டு முடிக்கவும் அவன் பேசி முடிக்கவும் சரியாக இருந்தது. பதில் எதுவும் கூறாமல் மௌனமாக தாலியை கழுத்தில் வாங்கி கொண்டவள் தன் அப்பா அம்மா காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு, அவனுக்கு நீங்க தேவையில்லைன்னு தோணிச்சு ஈகிள், அதுதான் அமைதியா கழுத்து நீட்டினேன்
என்றாள். புன்னகையை மட்டும் பதிலாக அளித்தவன் எஸ்பி காளிதாசனை பார்த்தான். சார், புகார் கொடுத்தவனையும் சேர்த்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு வாங்க சார். எதிரியே ஆனாலும் கூப்பிடாம கல்யாணத்துக்கு வந்திருக்கான்ல, நானும் மதிச்சு விருந்து போட்டுதானே ஆகணும். ஈஸ்வர் கூற, உன்னோட விருந்த தெருநாய்க்கு போடுடா. சூரன் கோபமாக கூற, ஒரு சின்ன திருத்தம், தெருநாய்ங்க கோவிச்சுக்க போறாங்க. என்னுடைய விருந்த ஒரு வெறிநாய்க்காவது போடணும்னு ஒரு சின்ன வேண்டுதல், அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். ஈஸ்வர் புன்னகை மாறாமல் கூற, கோபமாக கோயிலை விட்டு மின்னல் வேகத்தில் வெளியே சென்றான் சூரன். திருமண மண்டபம் வரை வந்து மணமக்களை வாழ்த்திய எஸ்பி காளிதாசன் சார் விருந்தையும் முடித்துக் கொண்டுதான் விடை பெற்றார். திருமணத்திற்கு மிகவும் நெருங்கியவர்கள், தவிர்க்க முடியாதவர்கள் இப்படி சிலரை மட்டுமே அழைத்திருந்தனர். வந்தவர்களும் திருமண மண்டபத்தோடு விடை பெற்றுவிட மணமக்களோடு வீட்டிற்கு செல்ல ஈஸ்வரின் வீட்டார் என்று 1-2 பேரும் சுடர்விழியின் அப்பா அம்மாவும் மட்டுமே மிஞ்சினர். ஈஸ்வரின் வீட்டை எட்டும் போது ஆரத்தி எடுத்து வரவேற்க வேலைக்கார அம்மா தான் இருந்தார். கை உயர்த்தி அவரை தடுத்த ஈஸ்வர் சுடர்விழியின் அம்மாவை பார்த்தான். அத்தை, அந்த தட்டை வாங்கி நீங்க ஆரத்தி எடுங்க என்று கூற அவர் அகமும் முகமும் மலர்ந்தது. ஆரத்தி தட்டை வாங்கியவர் ஆரத்தி எடுத்து இருவரையும் வரவேற்றார். ஒரு 10 நிமிடம் கழித்ததும், சரிப்பா, நாங்க கிளம்புறோம் என்று கூறி சுடர்விழியின் அப்பா எழுந்து கொள்ள அவர் கரத்தை பிடித்த ஈஸ்வர், மாமா, எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. இப்ப இங்க இருக்கிற 1-2 உறவுன்னு சொல்றவங்க கூட இப்ப இடையில என் கூட வந்து சேர்ந்தவங்க தான். சொந்த உறவுக்காரங்க எல்லாம் கிடையாது. அப்பா அம்மா ஒரு அக்கா எல்லாருமே இருந்தாங்க. சொந்த பந்தங்கள்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப யாரும் உயிரோட இல்ல. இந்த அரண்மனை மாதிரியான வீட்டுல நானும் ஒரு 10-15 வேலைக்காரங்களும் மட்டும்தான் இருக்கும். நீங்க விரும்பினா இங்கேயே எங்க கூடவே தங்கலாம். இத நான் சொல்ல இன்னும் ஒரு காரணம் இருக்கு. சுலோச்சனா, அவ 12th எக்ஸாம் முடிச்சிருக்கால. ஆமாப்பா, அப்பா கூற, அவ மேல சூரனுக்கு ஒரு கண்ணு. அவளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அத மனசுல வச்சுட்டுதான் நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனை நாள் சூரன் என்ன மட்டும்தான் எதிரியா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்போ சுடர்விழியையும் அவன் எதிரியா பாக்குறான். எங்க 2 பேரையும் பழி வாங்குறதுக்காகவே சுலோச்சனாவ அவன் குறிவைப்பான்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதனால நீங்க யோசிச்சு இல்ல, இதுல யோசிக்க எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இங்க தங்குனா எனக்கு மட்டும் இல்ல, சுடர்விழிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க இங்கே தங்குறதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஈஸ்வர் கூற சுடரின் அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவர்கள் கூட ஒருவித தவிப்போடும் பதற்றத்தோடும் தான் இருக்கிறார்கள். கோயிலில் கூட அந்த சூரனின் விழிகள் சுலோச்சனாவை வட்டமிடுவதை அவர்கள் பீதியோடு பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனாலும் மாப்பிள்ளையின் வீட்டில் தங்குவதா அவர்கள் யோசிக்க, மாமா, நான் ஒன்னும் உங்களுக்கு அந்நியன் இல்ல. உங்க மகளுடைய கணவன் என்ன உங்கள ஒருத்தனா பாருங்க, அப்ப எந்த தயக்கமும் இருக்காது என்று கூறியவன் சுடர்விழியை பார்த்தான். சுடர், அப்பா அம்மா கிட்ட நீயே பேசு என்றான். ஆமாப்பா, இவர் சொல்றதுதான் இந்த விஷயத்துல சரி என்றாள். சிரித்தவன், இந்த விஷயத்துல மட்டும் இல்ல சுடர், எல்லா விஷயத்திலயுமே நான் சொல்றதுதான் சரி. அது உனக்கு போக போக புரியும். அங்கு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த வேலைக்கார அம்மாவை அழைத்தவன், இவங்களுக்கு தங்க ஏற்பாடு செய்யுங்க என்று கூற, உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் சுடருக்கு மிகவும் பிடித்து போனது. அவள் அவளது வீட்டில் இருப்பது போல் உணர்கிறாள். அவளது அப்பா அம்மா தங்கையோடு அவள் சேர்ந்து கொள்ள ஈஸ்வர் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டான். அவனை சுற்றி இப்போது அவனது நண்பர்களும் அவனது வேலையாட்களும் மட்டும்தான் இருக்கிறார்கள். சிறிது நேரம் நண்பர்களோடு பேசிவிட்டு அவர்களை அனுப்பிய ஈஸ்வர் அவனது அறைக்கு வந்து குளித்த பிறகு பைஜாமாவுக்கு மாறி இருந்தான். கண்ணாடி முன் நின்று தன்னை சரிபார்க்கும் போது திறந்திருக்கும் மேல் 2 பட்டன்கள் வழியாக அவனது கழுத்துக்கு கீழே சுடர்விழியின் கழுத்துக்கு கீழே இருந்தது போன்ற அதே வடு இருப்பது தெளிவாக தெரிய அதை மெல்ல வருடியவன் ஒரு பெருமூச்சு விட்டபடியே பட்டன்களை போட்டுக் கொண்டான். தம்பி, சாப்பாடு ரெடியா இருக்கு என்று வேலைக்கார அம்மா வந்து கூற, சுந்தரி அம்மா, சுடர்விழியையும் அவங்க அப்பா அம்மா தங்கச்சியையும் சாப்பிட கூப்பிடுங்க என்றான். சரி தம்பி என்றவர் வெளியே செல்ல தன்னை இன்னும் ஒரு முறை கண்ணாடியில் சரிபார்த்து கொண்டவன் வெளியே வரும்போது சுடர்விழியும் அவளது அப்பா அம்மா தங்கையும் அவர்களது அறையில் இருந்து வெளியே வருகிறார்கள். என்ன மாமா, ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? ரூம் பிடிச்சிருக்கா? ஈஸ்வர் கேட்டான். ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் மாமா, மேல மாடியில கூட நிறைய ரூம் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு மாடியில ரூம் வேணும்னா அங்க கூட தங்கிக்கலாம். இல்ல தம்பி, இங்க கீழே தான் வசதியா இருக்கு.
ஏறி இறங்க எல்லாம் யாரால முடியும்? அத்தான், நான் வேணும்னா மேல மாடியில தங்கிக்கவா? சுலோச்சனா கேட்க, அதனால என்ன, தங்கிக்க. சரிவாங்க, டைம் ரொம்ப ஆச்சு, சாப்பிடலாம் என்று கூறியவன் உணவு மேஜையின் முன்னால் வந்து அமர அனைவரும் வந்து அமர்ந்தனர். அதன் பிறகு ஒருவரும் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. உணவை முடித்துக் கொண்டு முதலில் எழுந்தது சுடர்விழிதான். அதன் பிறகு சுலோச்சனா. அனைவரும் எழுந்த பிறகுதான் ஈஸ்வரி எழுந்தான். அதுவரை அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கவில்லை. மரியாதை நிமித்தமாக அப்படி அமர்ந்திருந்தான். அது அனைவருக்கும் புரியவே செய்தது. தம்பி, உங்களை எங்கள ஒருத்தரா பாக்க சொல்லிட்டு இப்ப நீங்க எங்களை விருந்தாளியா பாக்குறீங்களே, சுடர்விழியின் அப்பா கூற, அவர் ஏன் அப்படி கூறுகிறார் என்பதை புரிந்து கொண்டவன் சிரித்தபடியே, முதல் நாள் மாமா, உங்க மனசு கோணிடக்கூடாதுல்ல. இனி உங்கள ஒருத்தனாவே நானும் இருக்கேன், நீங்களும் என்ன அப்படியே பாருங்க. ஓகே, போய் படுத்துக்கங்க, குட் நைட் என்று கூறியவன் சுடர்விழியை பார்த்தான். நீ என்னுடைய ரூமுக்கு வா சுடர் என்று கூறிவிட்டு அவனது அறைக்கு சென்றான். அவன் அப்படி கூறவில்லை என்றால் கண்டிப்பாக அவள் சுலோச்சனாவோடு அல்லது ஏதாவது ஒரு தனி அறையில் சென்று படுத்திருப்பாள். இனி அது முடியாது அல்லவா? வேறு வழியின்றி குட் நைட் என்று அப்பா அம்மா தங்கைக்கு பொதுவாக கூறிவிட்டு ஈஸ்வரின் அறையை நோக்கி சென்றாள். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.